எல்லாம் இன்பமயம். விதியென்று ஒதுங்கி நின்றால் வழியெதுவும் தெரியாது. வினையென்று விலகி நின்றால் ஒரு வழியும் புரியாது. விதி என்று வினை என்று வேதனைப்பட்டால் கதி என்று மதி என்று எதற்கிருக்கிறது? கதியதை நீயும் பார்த்து நடந்தால் மதியதை நீயும் உணர்ந்து நடந்தால் விதி என்ன வினை என்ன மனிதனை என்ன செய்யும் என்றே நீ வாக்குவாதங்களும் செய்து முடிக்கலாம். வேதனை தன்னை கடந்து செல்லலாம், சோதனை அதனை காலில் மிதிக்கலாம். விதியது மதியது கதியது என்பதை அறியும் முன்னரே அவஸ்தை என்ற சொல்லை அகப்பட்டு கொண்டு அவஸ்தை என்ற சொல்லில் அகப்பட்டு கொண்டு தவித்து தவித்து நிற்கும் மானுட சமுதாயம் நல்ல வழிதனை தேடி அலைந்து திரிகிறது. வழிதனை தேடி அலைந்து திரிகிறது. அதனை பயன்படுத்தி ஆட்டம் போடுகின்ற கூட்டம் உண்டென்று உணராது தன் வினையை உணர்ந்து விதியை மறந்து கதியென அவரிடம் சரணம் புகுந்து கையில் இருப்பதை தானாய் தொலைத்து இது எதுவும் நடக்கவில்லை என்றே புலம்பி 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 தவிக்கின்ற மானுடர் தமக்கு இங்கே வழி என்ன என்று தெரியாமல் தவிப்போர் தமர்க்கு வாருங்கள் வாருங்கள் என்றே இங்கே அழைப்பு விடுக்கிறோம். தேடுங்கள் தேடுங்கள் வழியை என்றே கூவி அழைக்கிறோம். நாடி வருவோர்க்கு நல்லது செய்திடும், தேடி வருவோர்க்கு மனமது நிம்மதி தந்தே வாழ்த்திடும். தெய்வம் உண்டென்று உணர்த்தி உணர்த்தி கூப்பிட்டு அழைத்தேன். தேடி வாருங்கள் ஜேஷ்டா தேவியை, நாடி வாருங்கள் ஜேஷ்டா தேவியை. விதி என்ன மதி என்ன விதி என்ன கதி என்ன வினை என்ன என்பதை போட்டி போட்டு கொண்டு நாமும் போராட துணையாய் வருவாள் ஜேஷ்டா தேவி. அந்த ஜேஷ்டா தேவி ஊரெங்கும் இப்பொழுது ஆடும் தியாயகி, ஊரெங்கும் இப்பொழுது ஆடும் நாயகி. உள்ளத்தில் வந்தமர்ந்து ஆசி கூறுவாள், தேடி வந்தோருக்கு துணையென இருப்பாள். நாடி நின்றோருக்கு நல்லது செய்வாள். வீராபுரந்தனில் விரும்பிய வாழும் வீராபுரந்தனில் விரும்பிய வாழும் தெய்வம் உண்டென்று சொல்லிடும் மக்கள். ஜேஷ்டா தேவியை காணவே வாருங்கள், தேடி தேடியே ஓடி வாருங்கள். வாரம் முழுவதும் பூஜைகள் செய்வோம், நல்லி சனி ஞாயிறு என்றே நாளெதும் பார்க்காமல் நினைத்த போதெல்லாம் ஆடியும் பாடியும் ஆனந்தத்தோடு கொண்டாடியும் துதிப்போர் தமக்கு. உன் வினியது வினையது மாறும், விதியது தீரும். நம்பிக்கையோடு வந்து பாருங்கள், தேவியை தன்னை துதித்து பாருங்கள். கூடிய கூடிய கொண்டாடி மகிழங்கள். மந்திரமில்லை தந்திரமில்லை, மாயவள் தன்னை கண்ட பொழுதிலே மனதிலே இருக்கும் தொல்லைகள் இல்லை. அத்தனையும் அன்பாளவளே அரவணைத்து நம்மை காத்து ரட்சிக்கும் கோலாகலத்தவள். தைதூலம் இதில் ஏறி வருபவள், சங்கடம் போக்கிட சங்கரன் சோதரி. குளியனை ஈன்றவள், குறைதனை போக்கிட மாந்தியை பெற்றவள். மாயையை விளக்கிட நம்பி வாருங்கள், வீராபுரத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவியை வந்து பாருங்கள். வணங்கி கேளுங்கள், எல்லோரும் எப்பொழுதும் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்திட, எந்த குறையும் அணுகாது இருந்திட, நோய் நொடி அத்தனையும் விலகி சென்றிட, பிள்ளி பிசாசு தொல்லைகள் அத்தனையும் விலகி நின்றிட, உண்மையை அறிந்து உளமுடன் வருந்து அன்போடு தொழுது ஆசியை பெற்றால் அத்துணை குறையும் பரந்தோடுமே. நம்பிய சொன்னேன் கேட்டால் கேளுங்கள், நம்பிய சொன்னேன் வந்து பாருங்கள். பார்த்த உடனே பழகிய போது பக்தி அதனுடன் செலுத்திய பொழுது குறையது மாறிய விந்தையை பாருங்கள் என்றே இங்கு அழைக்கின்றேன் தாயை காண.
தடையெதுவுமில்லை தேவியை காண துணையெதுவுமில்லை நித்தமும் நீயே தனித்து நின்றாலும் கூட்டத்தோடு ஒட்டி வந்தாலும் அன்னை அவள் அன்புடன் உன்னை அரவணைத்து நல்லாசி கூறுவாள். நம்பிய வாருங்கள், நினைத்து பாருங்கள், தேடி வந்து தொழுது நில்லுங்கள், குறையெல்லாம் தீர்ந்து குளமுடன் வாழ, நல்லோரெல்லாம் நலமுடன் வாழ ஜேஷ்டாதேவி அருளிடுவாள் என அன்பி தொழுகிறோம், நாளும் துதிக்கிறோம். நலமது நலமது நிற்கும் என்றே நம்பியோருக்கு வளமது வளமது கிட்டும் என்றே ஜேஷ்டாதேவியின் திருவடி பணிந்து துதிக்கின்றேன். ஓம் தைதூலத்வஜாயை சவித்மகே சமுத்திரராஜதனயாய தீமகி தன்னோ ஜேஷ்டா பிரச்சோதயாது.